ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு கிறிஸ்பியான ஆனால் அதை விட அழகான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். வாங்க சீக்கிரம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சிங் பவுலை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மெஷர்மெண்ட் கப் எடுத்துக்கோங்க. அந்த மெஷர்மெண்ட் கப்புக்கு 2 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்திக்கு மாவு மிக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு மாவுக்குமே தண்ணியோட அளவு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் அளவு நான் சொல்லலை. இப்போ நல்லா இதையே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த மாவு நாம் நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு கீழே போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அந்த பிசைகிறதுல தான் இதோட கிறிஸ்ப்னஸ்ஸு டேஸ்ட் எல்லாம் இருக்கும். அதனால் ஒரு 15 நிமிஷத்துக்கே நீங்கள் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இதையே நம்ம ஒரு சிலிண்டர் ஷேப்புக்கு பண்ணிவிட்டு இதையே நம்ம கொஞ்சம் பெரிய உருண்டைகளாக பிடிச்சி நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். எவ்வளோ பார்ட் உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துன்னு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு ஒரு 6 பார்ட் கிடச்சிருச்சு. இதையே நம்ம உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ மாவு உருண்டையாக பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதையே கொஞ்சம் மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நாம் இதையே நல்லா சப்பாத்தி மாதிரி நம்ம ரவுண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். எவ்வளோ உங்களுக்கு தின்னாக லேஸாக எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் நல்லா பரத்தி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது உங்களுக்கு கொஞ்சம் மேலாலெல்லாம் கொஞ்சம் மாவு நீங்கள் நல்லா தூவி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு ஷேப்பு கிடைக்கல. இப்போ நமக்கு ஒரு ஷேப் கிடைக்கணுங்கோசரம் ഞാനൊരു தட்டை எடுத்துகிட்டு அதுக்கு ஷேப் மாதிரி பண்ணிவிட போகிறோம். இப்போ நாம் எல்லா மாவையுமே இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா நீங்கள் சப்பாத்தி மாதிரி நீங்கள் இது பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலால் மாவு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நாம் மடித்து வச்சிடலாம். ஏன்னா எடுக்கும்போது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் நல்லா மாவு ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். இப்போ எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லா மாவு உருண்டையுமே நம்ம இந்த மாதிரி பரத்தி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நாம் மாவை எல்லாமே பரத்தி எல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா பரத்தி எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம மாவு ரொம்ப அதுக்கு மேலால் தூவி விட்டுருங்காட்டி இது டக்குன்னு நம்மளால் எடுக்க முடியுது. ஏன்னா மைதா மாவு ஒவ்வொரு டைமு இது ஃப்ளெக்சிபிள் தானே, அதனால் ஒட்டும். அதனால தான் மாவு நல்லா தூவி விடணும்னு சொன்னேன். இப்போ நம்ம பருத்தி வச்சுருக்கிற இந்த மாவு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து போட்டு அதுக்கு மேலால் ഞാനിപ്പോൾ பட்டர் மெல்ட் பண்ணி நான் சேர்த்து விட்டுருக்கேன். உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் பட்டர், இல்லைன்னு நெய் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா அது ரெண்டும் இல்லைனாலும் ஆயில் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ பருத்தி வச்சுருக்கிற ஒவ்வொரு மாவு இதையுமே நாம் மேலால் வச்சு அதுக்கு மேலே ஒன்று வச்சு அதுக்கு மேலே பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கப்புறம் ஒன்று வச்சு அதுக்கு மேலே பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி எல்லாமே வச்சுட்டு வர போகிறோம். நீங்கள் சைலண்டாக பாருங்கள். இப்போ நாம் எல்லாத்துலேயுமே பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி நாம் வச்சுட்டோம். எனக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 6 கிடச்சிருந்தது. இப்போ அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணும்போது எக்ஸஸாக இருக்கிற மாவையும் சேர்த்து எனக்கு ஒரு 8 சப்பாத்தி மாவு மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ 8 இன்னும் இருக்குது, 8 ஷீட் எங்கிட்ட இருக்குது. இப்போ இதையே நாம் நல்லா கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரே ஷேப் அளவுக்கு நாம் நல்லா கட் பண்ணி எடுக்க போகிறோம்.
கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் இருக்கிற அந்த ஒரு மாவு இருக்கும் இல்லையா, அதையே நாம் நல்லா ரோல் பண்ண போகிறோம். இதையே நாம் ஒரு டைம் ரோல் பண்ணி அப்புறம் அந்த சைடில் அதர் சைடில் இருக்கிற அதுக்கு மேலே ஒரு ரோல் பண்ண போகிறோம். ஏன்னா இது லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்கிற மாவு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதனால் அது 1 இல்லைன்னா 2 வச்சு நம்ம ரோல் பண்ணி எடுக்க போகிறோம். மற்றதெல்லாம் உங்களுக்கு ஷேப் எவ்வளோ வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு திக்னஸ் பார்த்துட்டு நீங்கள் நடுவால் இருக்கிறது கொஞ்சம் லெங்க்த்தியாக இருக்கும். அதனால் 1 மட்டும் இருந்தாலும் போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம ரோல் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ கொஞ்சம் மாவு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நாம் சப்பாத்தி மாதிரி இதையே நாம் ரவுண்ட் ஷேப்புக்கு பண்ண போகிறோம். ரொம்ப தின்னாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக ஓரளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் அதையே பரத்தி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம பருத்தி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்கள் திக்னஸ் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் எந்த ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல ஊற்றி அதே கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் போட்டு அப்புறம் லோ அண்ட் மீடியம் ஃப்ளேமில் போட்டு நாம் இந்த மாவை இதுக்குள்ளே சப்பாத்தி இதுக்குள்ளே போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஆனால் இப்போ எல்லாம் அடுப்பு லோ ஃப்ளேம்லேருந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் போட வேண்டாம். இப்போது 1-2 டைம் அந்த சைடு இந்த சைடில் நம்ம திருப்பி போட்டு இதையே ஃப்ரை பண்ணி எடுத்தால் நம்மளோட பாருங்கள் அழகான கிறிஸ்பியான நம்மளோட பலகாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மற்றதெல்லாம் நம்ம இந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பிகினியர்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணிக்கோங்க. பாருங்கள் நம்மளோட கிறிஸ்பியான ஆனால் அதை விட அழகான நம்மளோட பலகாரம் ரெடி ஆயிடுச்சு. அதுவும் கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம செஞ்சு எடுத்துட்டோம். டக்குன்னு விருந்தாளிகள்லாம் வருதுன்னா நம்ம செஞ்சு எடுத்துடலாம். குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம பண்ணி விட்டுடலாம். நம்ம இதுக்கு ஒரு புதினா சட்னியில் வச்சு தொட்டு சாப்பிட்றதுக்கு சாஸ் எல்லாம் வச்சு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் நம்ம எக் கிரேவி மசாலா எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இது வீடியோஸ் புதுசாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது பாருங்கள் நான் இப்போ இதை உடச்சி காமிக்கிறேன். உங்களுக்கு கிறிஸ்மஸ் எவ்வளோ இருக்குதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். டாடா பாய்.